அன்பு நேயர்களே, அடியேனின் முன்வினை பயனால் இப்பிறவியில் என் அன்னையை பற்றியே பாடி வந்தேன். எங்கள் குலதெய்வத்தை கூட மறந்துவிட்டேன் என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அம்மாவை பற்றி பாடினால் அப்பா சும்மா இருப்பாரா? ஐயனை பற்றி பாடும்படி செய்தார். பின்பு ஒரு தெய்வங்களாக பாடும்படி செய்தார்கள். எப்படி என்றால், திடீரென்று உறங்கிக் கொண்டிருக்கும் போதோ வேலைகளின் நடுவிலோ ஒரு வரியோ 2 வரியோ மின்னலென வரும், மனதில் தோன்ற வைப்பது தெய்வங்கள் தானே. உடனே மறந்துவிடும் என்று அந்த 2 வரியையோ 1 வரியையோ எழுதிவிட்டு வருவேன். மிகுந்த சிரமம் தரமாட்டார்கள் நம் தெய்வங்கள். வேலை முடிந்தவுடன் எழுதி வைத்த வரியை பார்த்து கொண்டு பேனாவுடன் அமர்ந்தால் கடகட என்று வரிகளை தந்து விடுவார்கள். சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவள் அம்மனை பற்றியே பாடுபவளாயிற்றே என்று. இப்படித்தான் நம் தெய்வங்களை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் தருகிறார்கள், அடியேன் பாடிக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் அன்பு நேயர்களே.